சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் என்றும் சொல்லும் போதிலே என்று பாவலர் அமரதாசன் எழுதிய தேசப்பற்று பாடல்களின் ஒலிவட்டு வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். பலத்த கைதட்டல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். The Singapore Kadayanallur Muslim League warmly welcomes each and every one of you to the wonderful launch of the CD, which is a compilation of patriotic songs on Singapore by our national poet, Amaladasan. And he is actually known completely as Kavinyaraira Amaladasan. And the music is composed by Ms. Kishan Murthy, and his mother and the very well-known Singapore singer, Dr. Bhagya Murthy, has lent her voice. Not only lent her voice, she has lent her heart and soul into this. தொடக்கமாக தமிழ் வாழ்த்து பாடல். அந்த தமிழ் வாழ்த்து பாடலை வழங்குவதற்காக நாம் அந்த பாடும் குயிலையே அழைத்து விடுவோம். அவர்தான் சங்கீத வாணி, எப்போதுமே புன்னகை தேவி, டாக்டர் பாக்யா மூர்த்தி அவர்கள். And now for a song in praise of Tamil language. வளர்மொழி வாழ்கவே முகில் வார்க்கின்ற வான்மழை போல் மழத்துடன் பாரிலே வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கும் வளர்மொழி வாழ்கவே தாழ்வில்ல குமுகாயம் தழைத்தெழில் சூழவே கலைத்தாயாக கால் கொண்ட தண்டமிழாகவே தாழ்வில்ல குமுகாயம் தழைத்தெழில் சூழவே கலைத்தாயாக கால் கொண்ட தண்டமிழாகவே குயிலுக்கும் நிகரில்லா குரல் வளம் தந்ததயம் குருதியிலே கமழ்கின்ற நறுந்தமிழ் சிந்ததே. குயிலுக்கும் நிகரில்லா குரல் வளம் தந்ததயம் குருதியிலே கமழ்கின்ற நறுந்தமிழ் சிந்ததே. பயில்தோறும் பயனல்கும் பொருளறம் கொண்டது செம்பரிதி என வழிகாட்டி திருநிலம் வந்தது. பயிர்தோறும் பயனல்கும் பொருளறம் கொண்டது செம்பரிதி என வழிகாட்டி திருநிலம் வந்தது. அமிழ்தினிலும் மேலான அறிவூட்டம் அல்லவோ, அமிழ்தினிலும் மேலான அறிவூட்டம் அல்லவோ சிங்கை அரியணையில் ஆண்டிருக்கும் அதனாக்கம் சொல்லவோ. அமிழ்தினிலும் மேலான அறிவூட்டம் அல்லவோ சிங்கை அரியணையில் ஆண்டிருக்கும் அதனாக்கம் சொல்லவோ. தமிழர்க்கு தமிழின்றி விடிவேற்றம் உள்ளவோ, தமிழர்க்கு தமிழின்றி விடிவேற்றம் உள்ளவோ. அண்டம் தனிலெங்கும் தமிழை போல் வெல்கின்றதென்னவோ, அண்டம் தனிலெங்கும் தமிழை போல் வெல்கின்றதென்னவோ, தமிழை போல் வெல்கின்றதென்னவோ. டாக்டர் பாக்யா மூர்த்தி அவர்களின் குரலை கேட்ட பிறகு நம் அனைவருக்கும் அமிழ்தினும் இனிய தமிழ் மொழி என்று அவர் பாடினார். ஒரு மிகுந்த உற்சாகத்தோடு இன்றைய நிகழ்வு தொடங்கி இருக்கின்றது. இந்த உற்சாகத்திற்கு மேலும் உற்சாகம் சேர்ப்பதற்காக உற்சாகம் மிகுந்த ஒரு மனிதரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய தேவையே இல்லை. அனைவருக்கும் நன்கு அறிந்த அறிமுகமான ஒரு சமூக தலைவர்,
சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் தலைவர் திரு நசீர் கனி அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். And now it gives me great pleasure to welcome the wonderful gentleman, the ever-smiling, the ever-approachable Mr. Nasir Ghani, President of Singapore Yendru Muslim League. Mr. Chee Hong Tat, Senior Minister, Ministry of Trade and Industry and Ministry of Education. Mr. A.R. Mashudu, the Organizing Chairman of today's event. Mr. Amaladasan, Dr. Bakia Murthy, Mr. Kesav Pani, former NNP, Mr. Dinagaran, Mr. Raja Ram, President or Chairman of the Tamil Language Council, Haji Muhammad Gaus from the Federation of Indian Muslims, Mr. Pandian from the Tamil Representative Council, and we have many other distinguished community leaders here. Indeed, it is becoming increasingly difficult for us to organize events on a weekend because of the number of events that take place on the weekend. This also being the festive season leading towards Deepavali, there is no shortage of events taking place all over the island. And our leaders, or the community leaders in the community, are highly stretched trying to attend and please the organizers. So we have a little happy problem and not so happy problem. Happy because we have leaders attending events, and not so happy because some of the leaders will leave in a short while to attend other events. But nevertheless, when it comes to the contribution towards Tamil, Singapore Yendru Muslim League, of which a street named Yendru Street exists at Maxwell Road, where the former Umar Pulavar Tamil High School was situated, and now is the URA building. It bears testament to the contribution by the community in promoting and developing Tamil in Singapore. From that institution rose many distinguished Tamil teachers who now lead the community in various capacity in promoting and developing Tamil. In the same way, as Singapore Yendru Muslim League has continued to play its part in wherever we need to play to promote Tamil. We have been part of the Tamil Language Council's Tamil Language Festival in the last many years. We have supported and played an active role as being one of the organizing the Umar Pulavar Arangam, where we bring in distinguished speakers from India and motivate them to speak the language. So in the same way, today's event is another milestone event. Kavinyarer, that is a very difficult one to say for me. I try to break it up. Kavinyarer, what does it mean? I asked the gentleman, Mr. Amaladasan, what is Kavinyarer? I know it's Kavinyarer. Yer is what? They told me, yer is the one that they use for with the field work where they need to plow the land. In India, you have the yoke. So why was this title given to Mr. Amaladasan? Well, he said in 1989, one of the disciples from Bharatidasan came down to Singapore and he found Mr. Amaladasan a fiery Tamil, outspoken Tamil leader. A fiery person, he was brave enough to say his mind off, and wherever there is a lack of understanding or lack of support for Tamil, he will be the first voice to lambast them. So there, he was very impressed by the commitment of this gentleman and gave him the title Majestic Poet. And that's how Kavinyarer Amaladasan. Let's give you another round of applause to Kavinyarer Amaladasan, the Majestic Poet, whose excellent work in writing the patriotic songs which has won awards in 2005, together with it several other songs, have been composed with the aid of Dr. Bakia Murthy and Mr. Kishan Murthy, and a CD is being released. And when he approached Singapore Yendru Muslim League, our Deputy President, Mr. Mashudu,
He is always a stalwart and advisor to the organization, and always a very brave gentleman, bold. He said he will take on the challenge, he will canvass the community and raise some funds for this very noble objective. And therefore, within a short span of time, he met up with the key people and met some donors, and together this program is on. Now it's very important that as we promote Tamil, we must also appreciate and motivate the speakers of the language and those who are promoting it in a higher level. So the poets, the literati in the community are very important people, and they should be motivated, appreciated, awarded, enriched, so that they will leave behind the legendary work and they will be good models for others to follow. So in that vein, we are here to promote the work of Mr. Amaladasan. We wish him many, many years of healthy life, and we hope that his Tamil contribution would continue for many more years to come. On this very happy occasion, our heartiest congratulations to him and to Dr. Vakya Murthy and Kishan Murthy for the wonderful work they have done in releasing these patriotic songs in Tamil, which was sung in the 2006 National Day program. So indeed, today's event is a remarkable and a very delightful event for SKML. I'd like to thank Mr. Mashudu, the organizing chairman, for taking on this task. He is a brave man. He's always able to move the ground to deliver the encouragement that is needed in cultivating the Tamil literati in Singapore. So I'd like to give our heartiest congratulations and thanks to him as well. At this juncture, I'd like to also thank our guest of honor, Mr. Chi Hong Tat, for joining us despite his very, very busy schedule. I heard him once speak in Tamil. I think it was in the Indian Heritage Center, an event, and I approached him and I say there will be more occasion when we can hear him speak Tamil. And I think even in Parliament, we have heard him speak, or attempt to speak in Tamil, and he's a brave man because not many non-Tamilians speak Tamil, and he's one of those rare breed in Singapore. I'd like to thank him for taking up this challenge. We hope to hear more Tamil from Mr. Chi Hong Tat. So on behalf of the organizing committee, our heartfelt thanks to all our donors and supporters, to Tamil Representative Council and Federation of Indian Muslims for their support, to SKML and the affiliate organizations in the Federation of Indian Muslim and the Tamil Representative Council for your ardent support, to all the community leaders and to all of you, our guests, for joining us today. Have a wonderful evening. Thank you very much. Thank you very much, Mr. Nasir Ghani, President SKML, Singapore Yendru Muslim League in Pulavar. திரு நசீர் கனி அவர்களின் மிகவும் இனிமையான வரவேற்புரை இதுவரை நிகழ்ந்தது. அடுத்து வருபவரும் மிகவும் இனிமையானவர், பழகுவதற்கு மட்டுமல்ல, அவருடைய பேச்சின் வீச்சும் அருமை அருமை. இப்பொழுதே அழைத்து விடுவோம் சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லிம் லீகின் துணைத் தலைவரும் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டு தலைவருமான திரு AR மசூத் அவர்களை. And now we invite the Deputy President of SKML as well as the organizing chairperson for this event, Mr. AR Masood. எல்லா புகழும் இறைவனுக்கே. இங்கு வருகை தந்திருக்கும் ஒட்டுமொத்த பெருமக்களுக்கும் எனது சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் நமது மொழியில், எம் மொழியில் நாடாளுமன்றத்தில் திருக்குறளை கூறி தமிழுக்கு பெருமை சேர்த்த நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சி ஹோங் டாட் அவர்களுக்கு நமது உளப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். நசீர் கனி அவர்கள் தமது வரவேற்புரையில் இங்குள்ள பிரமுகர்கள் அனைவரின் பெயரையும்
கூறி அழைப்பு விடுத்தார். ஆகவே நான் அதை விடுத்து நேரடியாக எனது தலைமுறைக்கு வரலாம் என்று கருதுகின்றேன். முதலில் இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் காண்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக்கை பொறுத்தளவில் இந்த நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. காரணம் என்னவென்றால், ஒரு மூத்த கவிஞர், ஒரு மூத்த இசையமைப்பாளர், சமூகத்தின் அங்கங்களாக இருக்கும் இவர்களை கௌரவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய படைப்புகளை மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், பெரியோர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான ஒரு பெரிய முயற்சி. ஆகவே இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துவதில் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் எங்களுக்கு முதலில் ஒரு தயக்கம் இருந்தது. என்ன அந்த தயக்கம் என்றால், சிங்கப்பூரில் அதிக அளவில் நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஒரு வாரத்திற்கு 3 நிகழ்ச்சி அல்லது 4 நிகழ்ச்சிகளின் குவியல். நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே போய் கொண்டிருக்கின்றோம். எங்கு போகின்றோம் என்று தெரியாத அளவுக்கு நிகழ்ச்சிகள். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தினால் வெற்றி கிட்டுமா என்று நாங்கள் ஆழமாக யோசித்தோம். இருந்தாலும் இந்த விழாவை மனிதநேய முறைப்படி தமிழ் உணர்வோடு நல்லிணக்க மாண்போடு அணுக விரும்பினோம். அதன் விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பல சிறப்பு கூறுகள் உண்டு. முதலாவதாக, தனது உடலையும் உயிரையும் உருக்கி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக கவிதை எழுதி கொண்டிருக்கும் ஒரு கவிஞனை எப்படி கைவிடுவது? நிச்சயமாக அவருக்குரிய அங்கீகாரத்தை நாம் வழங்கியாக வேண்டும் என்ற உள்ள துடிப்பு. இரண்டாவதாக, மேடை முழுதும் தமிழை முழங்கிக் கொண்டிருக்கின்ற, தமிழ் வாழ்த்து பாடல் பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இசையமைப்பாளர் தமிழுக்கு மெருகூட்டிக் கொண்டிருப்பவர், அவரை எப்படி அங்கீகரிக்காமல் இருப்பது? இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனதில் ஊடாடி வந்த போது என்ன சிரமப்பட்டாவது இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக சிறப்பாக நடத்துவது என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். அன்பர்களே, இன்று அமலதாசனை நாங்கள் சிறப்பிக்கின்றோம். அவருடைய பாடல்களை சமூகத்திற்கு கொண்டு செல்கின்றோம். அமலதாசனை போல நூற்றுக்கணக்கான பேர் தமிழுக்காக பாடுபட்டவர்கள், தமிழுக்காக உழைத்தவர்கள், தமிழுக்காக வேர்வை சிந்தியவர்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் எல்லோரும் கவனிப்பதில்லை. ஆனால் அவர்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? சரியாக இயங்குகின்றதா? செயல்படுகின்றதா? சரியான நிகழ்ச்சிகளை நடத்துகின்றதா என்பதை அவர்கள் ஊர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய பார்வையை நாம் அப்புறப்படுத்த முடியாது. ஆக திரு அமலதாசன் அவர்களை போல இந்த நூற்றுக்கணக்கான பெரியவர்களையும் நேரில் கண்டு அவர்களை பாராட்டி அரவணைத்து சபைக்கு கொண்டு வந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது தமிழ் சமுதாயத்தின் மிக முக்கிய கடமை. அந்த தொடரில் வருபவர்கள் தான் அமலதாசன் அவர்களும் பாக்கியாமூர்த்தி அவர்களும். அருமை நண்பர்களே, அமலதாசன் அவர்கள் மதத்தால் கிறிஸ்தவர். பாக்கியாமூர்த்தியின் பாரம்பரியம் ஒரு இந்து பாரம்பரியம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது ஒரு முஸ்லிம் அமைப்பு. இங்குதான் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதில் ஆழமான ஒரு கருத்து இருந்தபடியால் தான் கடைநல்லூர் முஸ்லிம் லீக் இந்த பணியை, கடினமான, சிரமமான, பழுவான பணியை மேற்கொள்ள ஆரம்பித்தது. என்ன அந்த உண்மை? இனங்களை, சமயத்தை ஒன்றுபடுத்துகின்ற உண்மை அது. கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு நிகழ்ச்சி. பாக்கியாமூர்த்தி அவர்கள் கன்னட அமைப்பை சார்ந்தவர்.
எங்களோடு வந்து இந்த ஒரு பணியை, ஒரு முஸ்லிம் அமைப்பை அணுகி இந்த பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். சம்பந்தம் செய்ய விரும்பினார். சம்பந்தம், நான் உடனே சொன்ன, சம்பந்தம் செய்யறதுன்னா நீங்க பொம்பளைங்கெல்லாம் கூட்டிட்டு வரணும். ஏன்னா பெண் இல்லாம என்ன சம்பந்தம் இருக்கு? அவர்கள் சொன்ன போலவே ஒரு 50-60 பெண்கள், சேலை கட்டிய பெண்கள் எல்லாம் அவர் அமைப்பு சார்ந்தவர்கள், அழகா வந்து பவனி வந்திருக்காங்க. அவர்களுக்கு நமது பாராட்டுகள், அவர்களுடைய பணிகளுக்கு நமது பாராட்டுகள். அவர்களுக்கு நான் வேண்டுகோள் கொடுத்திருக்கேன், தமிழ் நிகழ்ச்சி எல்லாம் வந்து கலந்துக்கிறங்க அப்படின்ட்டு. இனிமேல் அவர்களும் தமிழ் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வார்கள். இந்த பெரிய பணியை எடுப்பதற்கு முன்னால் நான் 2-3 நண்பர்களை சந்தித்தேன். முதல்ல இந்த நல்லிணக்கத்தை பத்தி சொன்ன போது, இந்த நல்லிணக்கத்திற்காக பாடுபடுவர்கள் பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள். டாக்டர் உமார், கேசுபாணி அவர்கள் இதுக்கு தான் பாடுபட்டு இருக்காங்க. உங்களுடைய கொள்கையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தி காட்டிட்டு இருக்கோம். நண்பர்களே, அருமை நண்பர்களே, இதற்கு இன்னைக்கு வந்து இந்த CD எல்லாம் வந்து இலவசமாக நம்ம வந்து கொடுக்க போறோம். எங்களுடைய நோக்கம் சிங்கப்பூரில் உள்ள கிட்டத்தட்ட 300 கல்வி நிலையங்களுக்கு இதை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லீம் லீக் இந்த பணியை தலைமையில் கொண்டு அதை செய்யும். ஆனால் எங்களுக்கு நிதி கிடைக்கின்ற பட்சத்தில் தான் இது சாத்தியமாகும். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சில நல்ல மனிதர்களை நாங்கள் அணுகி இதை செய்யலாமா, உதவுவீர்களா என்று கேட்டோம். அதற்கு உடனே எனது அருமை நண்பர் பிரபல வழக்கறிஞர் நிர்மல பிள்ளை அவர்கள், நீங்க எல்லாம் செய்யுங்க, உங்க பின்னால நாங்கள் இருக்கோம், சமுதாயம் பின்னால இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த நிர்மலன் பிள்ளை அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நிகழ்ச்சி. அவர் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் மொழி வாரத்திற்கு, தமிழ் மொழி வாரத்தின் மூலகர்த்தா அவர். இன்றும் தமிழ் உணர்வோடு தமிழுக்கு நிறைய செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல ஸ்ரீ நாராயண மிஷன் தேவேந்திரன் அவர்கள், நான் அவர் ஒன்றும் கேட்கல, அவரே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், மசூதி நீங்க எடுத்து செய்யுங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு முறை நான் தொடர்பு கொண்டு ஆக்கம் அளித்தவர். இவர்களை வந்து நான் மறக்க முடியாது. இவர்கள் கொடுத்த உற்சாகத்தினால நான் களத்தில் இறங்கி இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பான முறையில், வெற்றிகரமான முறையில் நீ மேடையில் பார்க்க போறீங்க, எவ்வளவு உழைப்பு அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்ட்டு. அதற்கு உழைப்புக்கு முக்கியமான ஒரு மூல கர்த்தாவை இங்கே நான் குறிப்பிட வேண்டும். நாங்கள் கமிட்டியில் வந்து நான், அமலதாசன் அவர்கள், பாக்கியாமூர்த்தி அவர்கள், நசீர், ராஜா, முகமது இவர்களாம் இருக்கோம். எங்களுக்கு பின்னால் நிர்வாக செயலாளர் ஒருவர் இருக்கிறார், சுமனா, மிகவும் திறமைசாலி. இந்த பல படைப்புகளுக்கு கடுமையாக உழைத்து பல நல்ல விஷயங்களை இன்று மேடை ஏற்றம் செய்வதற்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்கின்றார். இப்படி பல்வேறு வகையிலும் இந்திய முஸ்லிம் பேரவை, தமிழர் பேரவை அதிக ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். தமிழ் ஆசிரியர் சங்கம் தலைவர் வந்திருக்கின்றார். இப்படி பல்வேறு முறைகளிலும் ஆக்கம் இருந்ததால் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனது தலைமை உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியில் ஏதேனும் குறைகள் இருக்குமானால் நான் அந்த குறைகளை பொறுப்படுத்திக் கொண்டு அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றி உங்களை சாரும், தோல்வி என்னை சாரும். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. அந்த 50 கன்னடத்து பைங்கடிகள் உடனான உங்களுடைய சம்பந்தம் வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை தெரிவிப்பது என்னுடைய கடமை. Thank you very much to the Vice President of SKML as well as the organizing chairperson, Mr. A.R. Masudu, who mentioned a very, very important point, that today we are witnessing a truly historic event that speaks volumes about the racial and religious harmony that we enjoy in Singapore. Well, many people say that Singapore does not have any world wonder, but I always tell them that Singapore has the 8th wonder, which is racial and religious harmony. So we have the majestic poet, Kaviyarayira Amaladasan, who is from the Christian faith, who has penned the lyrics and the music
by Dr. Bhagya Murthy, who is from the Hindu faith. And this entire event is put together and presented to you by the Singapore Yendru Muslim League. It cannot get any better than this. You know, as I share this with you, I'm experiencing goosebumps myself. So let's give a big, big round of applause to this beautiful endeavor. And that's not all. Although Dr. Bhagya Murthy has been closely associated with the Tamil community, in fact, she has become a Tamil herself over the years. She is from the Kannada community, which is another, a neighbor state. In fact, Tamil and Kannada, we call them the sister languages. Sahodari Bhashagal என்று அழைப்பதுண்டு. And from her community, they have come in so many numbers to support her. So we are also seeing the coming together of the various different sub-communities under the Indian umbrella. Yes, the Indian community is a very, very diverse community. We speak different languages, we embrace different faiths, but we are all Indians at heart. And in Singapore, we are all Singaporeans at heart. So thank you very much for putting that message across. And now, we're going to witness, in the form of a dance, a presentation of the songs. Well, you would have heard about Akash Ganga, which is a premier dance institution in Singapore, led by Miss Malika Girish Panikar. And she is going to, through dance and expressions along with the students, express what the songs are all about. So we present a medley of the songs featured in this CD in the form of a dance. இப்பொழுது இந்த ஒலிவட்டில் நீங்கள் கேட்கும் பாடல்கள் அனைத்தும் ஒரு கோர்வையாக ஒரு அபிநயமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். இதனை வழங்குவதற்காக சிங்கப்பூரின் முன்னணி நடனப்பள்ளிகளில் ஒன்றான ஆகாஷ் கங்கா நடனமணிகள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடனத்தை அமைத்தவர் மாலிகா கிரிஷ் பனிகர். ஆகாஷ் கங்கா அவர்களை நாம் மேடைக்கு அழைப்போம் பலத்த கைத்தட்டலுடன். சிறக்குது பார் வளம் சிறக்குது பார் பெரும் சீரோடும் சிறப்போடும் சிங்கப்பூர் திருநாடு செழிக்குது பார். சிறக்குது பார் வளம் சிறக்குது பார் பெரும் சீரோடும் சிறப்போடும் சிங்கப்பூர் திருநாடு செழிக்குது பார்.
அருவிகள் பாய்ந்திட சிங்கையில் பல்வகை வளங்களும் கொட்டுதடா. பட்டி தொட்டி எல்லாம் பட்டணமாகிய பரிதி பொன்னொளி வீசுதடா. குட்டு குலையாத காளையர் பெண்டிரும் கை திறம் பாரெல்லாம் பேசுதடா. காடும் கடலியும் காக்குழத்தீவில் கண்ணலும் சென்னலும் கிட்டதடா. பாடும் அருவிகள் வாழ்ந்திட சிங்கையில் பல்வகை வளங்களும் கொட்டுதடா. பட்டி தொட்டி எல்லாம் பட்டணமாகிய பரிதி போல் நின்னொளி வீசுதடா. கொட்டு குலையாத காளையர் பெண்டிரின் கை திறம் பாரெல்லாம் பேசுதடா. தரங்கம் பாடி தாலாட்ட தரணி எல்லாம் பாராட்ட. வரங்கள் வாங்கி வந்தவர்கள் வளவை துங்கும் சிங்கைகள். தரங்கம் பாடி தாலாட்ட தரணி எல்லாம் பாராட்ட. சின்னஞ்சிறிய உருவத்தாள் செழுமை கொண்ட பருவத்தாள். சின்னஞ்சிறிய உருவத்தாள் செழுமை கொண்ட பருவத்தாள். என்ன இனிக்கும் நீயத்தாள் எம்மை இயக்கும் சிங்கைத்தாள். என்ன இனிக்கும் நீயத்தாள் எம்மை இயக்கும் சிங்கைத்தாள். தரங்கம் பாடி தாலாட்ட தரணி எல்லாம் பாராட்ட. பூப்பரப்பில் பொன்மணியாய் பொழிந்திருக்கும் சிங்கையின் மண்ணின் பேபார் மலை சாரதிலே பேரின்ப வெள்ளமடா. பூப்பரப்பில் பொன்மணியாய் பொழிந்திருக்கும் சிங்கையின் மண்ணின் பேபார் மலை சாரதிலே பேரின்ப வெள்ளமடா. பூப்பரப்பில் பொன்மணியா கோயிலிடைகள் பட்டிருந்த பாடல்கள் போல் எடுப்பாக தாழ்மீ எப்போதும் இன்பமடா பேரின்ப வெள்ளமடா.
உள்ளத்தை கொள்ளை கொள்ள எழுமலை முனை தொட்டே முன்படையா இன்பமெல்லாம் முகில்மடியில் அடைந்தேனே காவியது நாயகன் போல் காதலுக்கு தூது வைத்தேன் தேவமங்கையோடி வந்தாள் தேன்னிலவாய் உருவெடுத்து அரசோற்றும் எழுதங்க தீவு நிலையான வளமும் நேரான வாழ்வும் நிறையாகும் எம் சிங்கை நாடு நிறையாகும் எம் சிங்கை நாடு தோங்கி வளரும் தெய்வீக திறனாடும் இங்கே உறவான அன்பு வீடு சிங்கப்பூரம் பிறமான புதுமை திருவான தலைமை தேனான இன்ப நாடு சிங்கப்பூரகம் சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே சிந்தனைக்குள் இன்பம் பொங்கி பாருதே எங்கள் பேராளின் எல்லை தாண்டியே விண்மீனாய் வெற்றி வாரி சூழலே இது எங்கள் தாயகம் என் சிங்கும் வாழ்வகம் இரண்டாகும் இளையாடும் சிங்கப்பூரகம் இது எங்கள் தாயகம் என் சிங்கும் வாழ்வகம் இரண்டாகும் இளையாடும் சிங்கப்பூரகம் எத்திக்கும் நீங்கள் காவியம் சிங்கடும் போலுமே சிந்தையும் ஓவியம் சிங்கப்பூர் எமது தாயகம் எத்திக்கும் நீங்கள் காவியம் சிங்கடும் போலுமே சிந்தையும் ஓவியம் லட்சிய வீரர்களை ஊன்றினார் துளிர்விட நெஞ்சுரம் மூட்டினார் லட்சிய வீரர்களை ஊன்றினார் தூயவன் நீர் போற்றினார்
தமிழ் தேரினை ஓட்டினான் சோலைய சிங்கையை மாற்றினான் குடிசைகளை மாளிகையை ஆக்கினான் பொதுயுற நீர்நிலைகள் தேக்கினான் படிப்பு தலைமுறையை ஊக்கினான் படிப்படியால் மேற்படிப்பு தேக்கினான்
வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக கை தட்டுவோம். சிங்கி நாடு வாழ்க வாழியவே, அமிழ்தனும் இனிய தமிழ் மொழியும் வாழ்க வாழியவே. ஆகாஷ் கங்கா நடனமணிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுகள். நன்றி மாலிகா கிரீஷ் பரிகர், டாக்டர் பாக்யா மூர்த்தி மற்றும் அவர் தம் குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துகள், பாராட்டுகள். Well, Singapore is so eventful these days that even the dances are spread thin over so many events, and the dance item was put together in less than 24 hours. Yes, so I think we should really applaud. This is also the exam season as well, and many of them have just, sat for a paper, in between papers, and they have come running to their teacher for the choreography, and she is a proud teacher, Malika Girish Panikar. Let's give her a big round of applause. நான் ஒரு பிழையாக சொல்லக்கூடாது, ஆனால் நம்ம பாக்கியம்மா இந்த பாட்டை ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்தாங்க. ஆனால் சிங்கப்பூர் நிலைமை இப்போ பசங்களோட எக்ஸாம்ஸ் இந்த பிரைமரி 6 ஒன்று O level நேற்றுக்கு நைட்டு 11 மணி வரை என் வீட்டில் இருந்தாங்க. Till yesterday they were in my house, had dinner, and they all came. We thought of practicing, we thought of dances in the last, we thought of practicing in the back for one time, but the time came we all had to rush back. So I had to manage, because the lyrics are not easy. This was distributed by our beloved Sri Rama and Vigneshwari. All of them had some either things came in between. The whole thing came to me. But I'm proud. Thank you, Sri Rama, and everybody to get me to say that, do it. She gave all the encouragement in the phone saying, Malika, you will do it within a day. So this is the deal support. So, என்ன சிங்கப்பூர் பற்றி பண்ணும்போது ரொம்ப மனசில் தொட்டு பண்ணணும். வார்த்தைகள் ரொம்ப நல்லா அமைச்சிருக்காங்க. அதுக்காக நாங்கள் நன்றி பண்ணலைன்னா சின்சியராக இருக்காது. பிழை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க சார். பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பதே ஒரு பெரிய நிறை. அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நாம் வழங்க வேண்டும். Well, since it's been put together in such a short span of time, in so many words, and she was running out of breath as well. Yeah, she was telling that, the music is wonderful, the lyrics have been penned so wonderfully by the poet. She wanted to do justice to the lyrics, to the songs, to the music, as well as to Singapore. So she tried her best, and if there are any shortcomings, she actually sought her. She said sorry for that. So I said, no need to say sorry. We are all very happy with whatever she has put together in such a short span of time. Thank you very much. And now it gives me great pleasure to welcome on stage our guest of honor, Senior Minister of State for Trade and Industry as well as Education, Mr. Chi Hong Tat. இப்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர் திரு Chi Hong Tat அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது மேடைக்கு சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் தலைவர் திரு நசீர் கனி அவர்களையும் துணைத் தலைவர் திரு AR மசூத் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினருக்கு நாம் இப்பொழுது கௌரவம் செய்யவிருக்கின்றோம். துணைத் தலைவர் திரு AR மசூத் அவர்கள் இப்பொழுது திரு Chi Hong Tat அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கவிருக்கின்றார். சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக்கின் தலைவர் திரு நசீர் கனி அவர்கள் மாலை அணிவித்தார். பலத்த கைதட்டல்.
நன்றி திரு நசீர் கனி அவர்களே, நன்றி திரு மசூதா அவர்களே, and over to you, sir. Mr. Nasir Ghani, JP, President of Singapore Yendru Muslim League, Mr. A.R. Mashutu, Chairman of Organizing Committee and Deputy President of SKML, Mr. Amalatasan, Advisor, Singapore Tamil Writers Association, and lyrist of the poems, Dr. Bhagyamurthy, Music Director of Singapore Yendru Sollum Pothiley CD, community, business leaders, ladies and gentlemen, young ladies and young gentlemen, Vanakkam. Very good evening to all of you. It is my pleasure to be part of this special occasion to commemorate the launch of the CD collection of Singapore Tamil patriotic songs. This effort is commendable and deserves a round of applause. Muneru Pulavar is a song which many of us grew up listening to. Composed by retired Tamil teacher Mr. S. Jesudasan, it has been sung by generations of Singaporeans, including during our National Day celebrations. And it serves as a rally call to our youth to work hard and to reach for the sky. Tuluvan Nokuvai, reach for the sky. And another patriotic song is Singing Nadu, composed by award-winning singer-songwriter Shabir Tabari Alam for National Day Parade 2012, which describes Singapore as our home, with many races coming together to celebrate unity. And I think, as mentioned earlier by our MC, we see this unity, social cohesion in so many different occasions in our everyday lives in Singapore. Something which sometimes we may take as part and parcel of our life. But when you leave Singapore and you go to another country, you realize that it is not the norm in most other places. It is a norm in Singapore, but it is not the norm in many other places in the world. So it's something I think we should continue to treasure, especially for our young people. Something that I hope you will continue, this very important part of our heritage in our society. Ladies and gentlemen, I'm very happy today to launch this collection of Tamil patriotic songs, which have accompanied Singaporeans in our nation-building journey over the past few decades. Music and song have been an integral part of society. They not only touch our hearts, they also light up our lives. Tamil language is rich in literature. Many poems and proverbs focus on patriotism. We are adding to this with our own collection of Tamil songs. This includes the 9 songs by Amalatasan, Mr. Amalatasan, who has been writing songs since 1975. I was only 2 years old then. So Mr. Amalatasan has been writing songs for more than 40 years. The scores were written by Dr. Bhagyamurthy, and it's a wonderful combination of beautiful language and melodious notes. I'm pleased to know that 2 of the songs in this collection have received national recognition and awards. I would like to commend Mr. Amalatasan and Dr. Bhagyamurthy for their contributions to Tamil language and the community. They have each served for more than 40 years. I hope their stories will inspire young Singaporeans to follow their footsteps, to continue producing more local songs and more local literature. I also want to thank our organizers, SKML, for their steadfast contributions to the development of Tamil language in Singapore through the building of the first Tamil secondary school in Southeast Asia. This was the Umar Pulavar Tamil High School in 1946. Today's CD launch is another example of their efforts to promote Tamil language in Singapore. Ladies and gentlemen, if I may conclude by sharing a quote by Thiru Pulavar in Tirukkural. Muyachi, Tiruvinai, Aku. The tireless effort of each and every one of you has
borne fruit and produced the results we see today. Please keep up the good work. Batuka, Nandri, Nandri, Nandri. Thank you very much. Mithra Nandri, Feichang CCAT. And we would like to request you to remain on stage. And now we are approaching the beautiful golden moment where we're going to launch the CD. And for that, I would like to welcome on stage almost half of Singapore. I would like to request, of course, the President of SKML, Mr. Nasir Ghani, the Vice President of SKML, Mr. A.R. Masudu, Mr. Raja Mohammed, General Secretary, SKML, Mr. B. Pandian, President, TRC, Mr. Sultan Mohammad Gauss, President, FIM, Mr. Dinakaran, ex-nominated Member of Parliament, Mr. R. Rajaram, Chairman, TLC, Dr. Bhagya Murthy, the music director of this beautiful project, and our majestic poet, Kavinjariru Pavalar Amaradasan Avargalai, Anbodu Medi Kadikendro. Bharata Kaithakal Vazhangumare. Singai Mattumalla, Tharani Muzhudum, Adilumadu, Bharata Kaithakal Vazhangumare, Anbodu Kettukolgindrom. And the music composer, Mr. Kishan Murthy. You very well know Mr. Kishan Murthy is the only son of Dr. Bhagya Murthy. So a big round of applause. And now, we're going to be launching the CD in a few moments' time. So, gentlemen, let us all do a countdown. Shall we do a countdown? Yes. Okay, for the benefit of everyone, Tamil Sollama, Angilithila Sollama. Tamil Solluvom. We're going to count down, sir, in Tamil. Okay, ellarum thayyara? Yes. Thayyara? Sari. 10, 9, சேர்ந்து 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே ஓய்வட்டு வெளியீட்டு விழா ஒரு உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. இதோ அறிமுகம் கண்டு விட்டது, வெளியிடப்பட்டு விட்டது. சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே சிங்கப்பூர் பாடல்களின் தொகுப்பு. வரிகளை தந்தவர் கவிஞரேறு அமரதாசன் அவர்கள். அவர்களுக்கு பலத்த கைதட்டல். இசைக்கு பொறுப்பு டாக்டர் பாக்யா மூர்த்தி அவர்கள் மற்றும் அவருடைய நவ புதல்வர் திரு கிஷன் மூர்த்தி அவர்கள். பலத்த கைதட்டல். I would like to request the following gentlemen to kindly take their seats. Mr. Raja Mohammed, Mr. B. Pandian, kindly take your seats. Mr. Sultan Mohammad Gauss, Mr. Dinakaran, and Mr. R. Rajaram. Thank you very much. எத்தனையோ திருப்பம் அத்தனையும் வளப்பம் எல்லாமும் விழுப்பம் சிங்கப்பூரகம் முத்தான கனவு முழுதான நிலவு முடிவான விடிவு சிங்கப்பூரகம் சமயத்தில் இணக்கம் தகுநீதி முழக்கம் சரியான இயக்கம் சிங்கப்பூரகம் இமயம் போல் வளமை எண்ணம் போல் நிலைமை ஏகார உயிர்மை சிங்கப்பூரகம்
மேலாய் வெற்றி வாகை சூடுவேன் எங்கள் பேர் வானின் எல்லை தாண்டியே வெண்ணிலாய் வெற்றி வாகை சூடுவேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் ஏற்றம் கொண்டு செழித்தோங்கும் திங்கள் போலும் பரிதி போலும் சிங்கி தீவென்றும் ஒளி வீசும் எங்கள் தாயகம் எங்கள் சிந்தும் வாழ்வகம் இனங்களாலும் இளையாடும் சிங்கப்பூரகம் இது எங்கள் தாயகம் எங்கள் சிந்தும் வாழ்வகம் இனங்களாலும் இளையாடும் சிங்கப்பூரகம் உறவான அன்பு வீர சிங்கப்பூரம் திறமான புதுமை திருவான தலைமை தேனான இன்பநாடு சிங்கப்பூரகம் சிங்கப்பூர் என்று சொல்லும் போதுமே சிந்தைக்குள் இன்பம் பொங்கி பாடுவே எங்கள் பேர்வானின் எல்லை தாண்டியே வெண்ணிலாய் வெற்றி வாகை சூடுவே எங்கள் தாயகம் எங்கள் சிந்தும் வாழ்வகம் இனங்களாலும் இளையாடும் சிங்கப்பூரகம் இது எங்கள் தாயகம் எங்கள் சிந்தும் வாழ்வகம் இனங்களாலும் இளையாடும் சிங்கப்பூரகம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவோம். சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே ஒலிவட்டு வெளியீட்டு விழா மிகவும் சிறப்பாக அமைந்தது. At this point of time, I would like to call on stage a very important person. The beautiful visuals that you saw have been filmed and edited by none other than the wonderful Sumana. Can we have Sumana on stage, please? She has put on a lot of effort from the beginning of this project until now. I think Dr. Bhagyamurthy, நீங்களே சொல்லுங்க எந்த அளவுக்கு சுமனா வந்து வார்த்தைகளே இல்லை. நான் எங்கேயோ இருக்கேன், இப்ப நிஜமா சொல்றேன். இது கனவா நனவா எனக்கு புரியல. இது அப்புறம் பேசலாம் வந்துட்டு நினைச்சுட்டு இருந்தேன், அப்புறம் பேசுறேன். ஆனா அவர் சுமனா பத்தி கேட்டதுனால நான் இப்ப வித் மசூத் ஒரு பர்மிஷனோட 2 வார்த்தைகள் நான் சொல்ல போறேன். From the day one, the seed of that came into my mind, I just shared with Sumana. அப்போலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் தொடரும். அவ வந்து எனக்கு அப்படி ஒரு ரைட் ஹேண்டா every step she has given me the advice, suggestions, and you can see how hard she has worked for this project. Thank you, Sumana. Begin at Dr. Bhagyamurthy அவர்களே. Thank you very much, Sumana, for being such a wonderful soul. And now, இப்பொழுது இந்த இனிய பாடல்களை எழுத்து வடிவமாக நமக்கு அளித்த, நமக்கு எல்லாம் பரிசளித்த பாவலர் கவிஞர் அமலதாசன் அவர்களுக்கு நாம் கௌரவம் செய்யவிருக்கின்றோம். And now, our guest of honor will felicitate the majestic poet கவிஞர் அமலதாசன். 1958 முதல், since the year 1958, he penned countless songs and poems. 2 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார், புல்லாங்குழல் மற்றும் தமிழ் தலைவர் தமிழவேள். சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார்.
இவர் எழுதிய சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே எனும் பாடல் தேசிய பாடல், சிங்கப்பூர் தேசிய பாடல் எழுதும் போட்டியில் முதல் பரிசை வென்று 2006ஆம் ஆண்டு தேசிய அணிவகுப்பில் இடம்பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் அமரதாசன் அவர்களுக்கு பலத்த கைத்தட்டல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். And now our Senior Minister of State for Education and Trade and Industry will felicitate the majestic poet கவிஞர் அமரதாசன். ஐயா, தங்களின் தமிழ் தொண்டு மேன்மேலும் தொடரட்டும். எங்களுக்கெல்லாம் இன்னும் நிறைய பாடல்களையும் கவிதைகளையும் வாரி வாரி வழங்குங்கள். நன்றி. அடுத்ததாக டாக்டர் பாக்யாமூர்த்தி. இவங்க சங்கீத வாணி மட்டும் இல்ல, சமையல்லையும் ராணி, புன்னகை தேனி. She is a recipient of many awards and titles, including the one by CPAS, the Kala Ratna Award, and the Ghana Kokili Award, and many awards. And she, although she hails from the Kannada language background, she has very much become a Tamil herself. இப்ப தமிழ்லே எழுதி பாடல்கள்லாம் பாடுறாங்க. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கிறோம். She has very much become a part, an integral and vital part of the Singapore Indian community. Thank you very much, Dr. Bhagyamurthy, and may you reach greater heights. And in musical language, may you reach higher octaves. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா? அடுத்ததாக யார் வரவிருக்கின்றார்? டாக்டர் பாக்யாமூர்த்தியின் தவ புதல்வர் திரு கிஷன்மூர்த்தி அவர்கள். Although Kishanmurthy is very much based out of India, Bangalore these days, and he's trained as an engineer, but music is his passion and his life. And he also owns and runs a studio. And he has always been a great pillar of support for Dr. Bhagyamurthy's musical endeavors. A big round of applause for Mr. Kishanmurthy. I would like to request Mr. Kishanmurthy. Yes, let's take a beautiful picture to commemorate this moment forever. Let's come center stage and let's give them a thunderous ovation. Singapore Yendru Sollum Pothiley. உங்களுக்கு நிறைய நடைப்பயிற்சி கொடுக்கிறோம். Thank you very much. And Mr. Kishanmurthy, if you would like, you would take it. If you would like to take a seat. And now, Minister will be presenting a copy of the CD to our donors, community leaders, as well as wonderful teachers as well. And first up, thank you to each and every donor. Without your generous support, this endeavor would not have been possible. இப்பொழுது நம் நன்கொடையாளர்களை நாம் மேடைக்கு அழைக்கும் தருணம் வந்துவிட்டது. முதலாவதாக முன்னாள் நியமன நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தினகரன் அவர்கள். மிகுந்த இளமை துள்ளலோடு வந்திருக்கின்றார். அதற்கே நாம் பலத்த கைத்தட்டல் வழங்க வேண்டும்.
former nominated Member of Parliament, Mr. R. Dinakaran. Ms. K. Kesavapani, veteran diplomat, community champion, immediate past president of IRO, Interreligious Organization. Thank you very much, sir, for your generous support. Our next sponsor is being represented by his better half. It's Mr. Nirmalan Pillai, represented by Mrs. Jalaja Nirmalan. அடுத்ததாக திருமதி ஜலஜா நிர்மலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மிக்க நன்றி, மிக்க மிக்க நன்றி. திரு டத்தோ ராஜ் அவர்கள், திரு டத்தோ ராஜ் அவர்கள், திரு மனோ சக்கரபாணி அவர்கள், திரு மனோ சக்கரபாணி அவர்கள், திரு செல்லப்பன் சங்கர் அவர்கள், திரு தேவேந்திரன் அவர்கள், CEO Sri Narayana Mission, Mr. Devendran, தமிழர் இயக்கத்தின் தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள், Mohammad Mustafa, MN Shahul Hamid, திரு ஜோதி மாணிக்க வாசகம் அவர்கள், டாக்டர் அப்துல் காதர், ஜமீல் முகமது காலேஜ் முன்னாள் மாணவர் சங்கம், டாக்டர் அப்துல் காதர் அவர்கள், ஜமீல் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம், திரு வி கலைஞர் செல்வன் அவர்கள், பெரியார் சமூக சேவை மன்றம், திரு ஓகே முகமது ஹனிஃபா அவர்கள், அடுத்ததாக சமூக தலைவர்கள், அதற்கு முன்பாக நன்கொடையாளர்கள் அனைவரும் ஒன்றாக ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாமே. அனைவரும் நன்கொடையாளர்கள் மட்டுமல்ல, அன்பு உள்ளங்கள், ஆதரவாளர்கள். அவர்களுக்கு நாம் நம்முடைய ஆதரவை வழங்க வேண்டும், நம்முடைய அன்பை தெரிவிக்க வேண்டும். பலத்த கைத்தட்டல் வழியாக நன்றி. ஆதரவாளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக சமூக தலைவர்கள். Let's move on to community leaders. Mr. Pandian from the Tamils Representative Council. தமிழ் பேரவையின் திரு பாண்டியன் அவர்கள். Mr. Mohammad Gauss from FIM.
Mr. Raja Muhammad from SKML, the Secretary. Singapore Kadinallur Muslim League செயலாளர் திரு ராஜா முகமது அவர்கள். திரு முகமது ஜஃபர், துணைத் தலைவர், சிங்கப்பூர் தென்காசி முஸ்லிம் சமூக நல அமைப்பு. திரு A.B. கிருஷ்ணசாமி அவர்கள், சிங்கப்பூர் தமிழ்ச் சங்கம். சிங்கி தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் திரு A.B. கிருஷ்ணசாமி அவர்கள். Mr. Balan from Sembawang Tamil Association. Mr. Balan, Sembawang Tamil Association. Mr. B. Balakrishnan, grassroots leader. அடித்தள தலைவர் திரு B. Balakrishnan அவர்கள். அனைவருக்கும் பலத்த கைத்தட்டல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் சுலபமான எளிமையான பரிசே கைத்தட்டல் தான். திருமதி ஜாய்ஸ் கிங்ஸ்லி, லீஷா மகளிர் அணியின் தலைவர். Joyce Kingsley, President, Lisha Women's Wing. திரு பொன் சுந்தரராசு அவர்கள், இவரை தெரியாதவர்களே இருக்க முடியாது. உமர் புலவர் பழைய மாணவர்கள் கழகத்தின் தலைவர். திரு பரிவுலா அவர்கள், பிரசிடென்ட் உய்மா. சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் தலைவர் திரு ஆண்டியப்பன் அவர்கள். திரு N.R. கோவிந்தன் அவர்கள், தலைவர், தமிழ் மாதவி இலக்கிய மன்றம். Members of the Singapore Kannada Sangha have been a pillar of support. We would like to welcome on stage Mr. Vijay Rangaprasad, President, Singapore Kannada Sangha. மிக்க நன்றி. ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயத்தின் துணைத் தலைவர் திரு நரசிங்கன் அவர்கள். சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகத்தின் தலைவர் திரு சங்கர் ராஜன் அவர்கள். கோபியோ சிங்கப்பூரின் துணைத் தலைவர் திரு ஷேக் அலி அவர்கள். டாக்டர் உமார் ராஜன் அவர்கள். Dr. Umar Rajan, a vital feature of the Singapore literary and cultural scene. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு மங்களகரமாக சுபமாக நடைபெறுவதற்கு காரணம் பேராசிரியர் சுப திண்ணப்பன் ஐயா அவர்கள்.
And now let's take a picture together with all the community leaders. பேராசிரியர் வீரமணி அவர்களையும் நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நன்றி சமூக தலைவர்களே. And now on to the schools. பள்ளி ஆசிரியர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்க வருகின்றோம். திரு முகமது ஷரீஃப் அவர்கள் ஆங்கிலோ சீன தன்னிச்சை பள்ளி. செயின்ட் பேட்ரிக்ஸ் உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த திரு ஆர் அர்ஜுனன் அவர்கள். ராபர்ட்ஸ் பெண்கள் உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த திரு உத்தமன் அவர்கள். யூனிட்டி உயர்நிலை பள்ளியை சேர்ந்த திரு ஜாஹிர் ஹுசைன் அவர்கள். வெஸ்ட் ஸ்பிரிங் தொடக்க பள்ளியின் உமா மகேஸ்வரி அவர்கள். கேலாங் மெத்தடிஸ்ட் தொடக்க பள்ளியை சேர்ந்த நந்தினி இளங்கோ அவர்கள். சுவாச்சுகாங் உயர்நிலை பள்ளியை சேர்ந்த பாஸ்கரன் கங்கா அவர்கள். ஜூரோங் வெஸ்ட் உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த மகாலட்சுமி அவர்கள். மெத்தடிஸ்ட் பெண்கள் பள்ளியைச் சேர்ந்த திரு செல்வநாயகம் அவர்கள். செங்கா உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த ஷீலா அவர்கள். ஈஸ்ட் வியூ உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த ரோஸ்னா பேகம் அவர்கள். தாங்லின் உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த கற்பகம் அவர்கள். கோச்சுவான் பிரஸ்பிட்டேரியன் பள்ளியைச் சேர்ந்த மதிபாணன் அவர்கள். ஹாங்கா உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த திரு சுப்பிரமணியம் அவர்கள். சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகத்தின் தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்கள். அதுவும் பள்ளிதானே.
உமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்தில் திருமதி கீதா அவர்கள். உமர் புலவர் தமிழ் மொழி நிலையத்தை சேர்ந்த திரு கணேஷ்குமார் அவர்கள். நன்றி. ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாமே. இந்த கவிஞர் அவர்கள் நம் படிக்கட்டை ஏறு 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 என்று ஏறிவிட்டார் என்று முழுவதும். அனைவருக்கும் நன்றி. பலத கைத்தட்டல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிறைய மாணவர்கள் இருக்கின்றீர்கள். தயவு செய்து உங்கள் ஆசிரியர்களுக்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் பலத கைத்தட்டல் வழங்குமாறு. நன்றி. அருமையான மாணவிகள். நன்றி 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 நன்றி. And now we would like to honor the 4 local artists who have contributed to the music album. First up, Miss Akshaya Prabhu. Can we have the company of Miss Akshaya Prabhu on stage? A rising singing star, Miss Akshaya Prabhu. Let's applaud her. Thank you very much, Akshaya, for being a part of this journey. Miss Amrita Devarajan. Miss Sheetal Bharadwaj. Mr. Mugu. Rapping star Mr. Mugu. பேரே வித்தியாசமா வச்சிருக்கீங்க. முகிலனா முகு. And from Akash Ganga, Miss Malika Girish Panikar. ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாமே. வாருங்கள். வந்துட்டாங்க. மாலிகா வந்துட்டா. Thank you very much. I think at this point of time, we have to really applaud our City Minister of State for Trade and Industry as well as Education, Mr. Ching Hong Khan, for so enthusiastically keeping your energy up from start till the end, giving away the wonderful CD to so many people. Most important question, have you gotten yourself a copy of the CD? Wonderful. Okay, you have. You have. So please play this while driving. Please play this, and hopefully you'll be able to sing it. Yeah, and we look forward to hearing you sing some wonderful Tamil songs. Thank you very much. Thank you very much. Thank you. இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு
பலத்த கைத்தட்டல் வழங்கவும் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு. Thank you so much for spending this beautiful Saturday evening with us. The majestic poet is majestically overwhelmed. And so is Dr. Bhagya Murthy. Let's express our appreciation for Mr. Chi Hong Tat, Senior Minister of State for Trade and Industry, as well as Education. பத்திர தொழில்துறை மற்றும் கல்வி அமைச்சுகளுக்கான மூத்த துணை அமைச்சர் திரு சி ஹாங் டாட் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வோம். கைதட்டல் மழை பொழியட்டும். சிங்கப்பூர் தமிழர்களின் கைதட்டல் மழை பொழிந்து கொண்டே இருக்கட்டும். Thank you very much, sir, for brightening up this event this evening. அடுத்ததாக இவருக்கும் அறிமுகம் தேவையில்லை. சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துடன் பின்னி பிணைந்த ஒருவர், பல ஆயிரம் மைல் தூரம் கடந்து ஜப்பானில் பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவருடைய மனம் எப்பொழுதுமே சிங்கப்பூர் வசத்தில். எனவே சிங்கப்பூர் என்றும் சொல்லும் போதிலே பேராசிரியர் வீரமணி அவர்களின் பெயரும் நிச்சயமாக அதன் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கும். அதனால்தான் அடுத்ததாக அவருடைய உரை. அதற்கு முன்பாக துணைத் தலைவரும் ஏற்பாட்டு குழு தலைவருமான திரு A.R. மசூத் அவர்கள் பேராசிரியர் வீரமணி அவர்களுக்கு கௌரவம் செய்யவிருக்கின்றார்கள். And now the organizing chairperson as well as the vice president of SKML will felicitate Professor Veeramani. Let's give him a big, big round of applause. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு பிறகு என்னை இறுதியாக பேச வைத்துள்ளனர். இந்த பேச்சில் ஏதாவது ஒரு சக்தி இருக்கும் என்று திரு மசூத் நம்புகிறார் நினைக்கிறேன். இந்த பேச்சில் ஏதாவது மந்திரம் இருக்க வேண்டும், அல்லது பாவலரேறு அமலதாசன் அவர்கள் இதை விரும்பி இருக்க வேண்டும். இந்த இருவரும் எனது நெடுநாளைய நண்பர்கள். திரு மசூத் அவர்களை சுமார் ஒரு 1966 தெரியும். பாவலரேறு அமலதாசன் அவர்களை 1980களிலிருந்து நன்றாக தெரியும். நானும் மசூதுவும் ஒரே வயதினராக இருப்பதால் பல சமூக அமைப்புகளில் பாடுபட்டுள்ளோம். இந்த இசைத்தட்டு வெளியீடு நிகழ்ச்சி சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே இதில் 4 சிறப்பு உண்டு. ஒன்று பாவலரேறு அமலதாசன். இதுவரை திரு அமலதாசன் அவர்களை கவிஞர் ஏறு என்று சொன்னார்கள். அந்த காலத்தில் இந்த கவிஞர் என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், பாவலர் என்ற சொல்லுதான் பயன்படுத்துவோம். ஏனென்றால் கவி என்பது வட சொல் என்றும் பாவலர் என்பது தமிழ் சொல் என்பதும் எங்களுடைய ஒரு ஈடுபாடு. இந்த 4 அமலதாசன், டாக்டர் பாக்கியமூர்த்தி, கிஷான் மூர்த்தி,
திரு ஆ மசூத். இவர்கள் நால்வரும் சேர்ந்துதான் இன்றைய நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பு கொடுத்துள்ளனர். இதில் 5வது குழுவினரும் இருக்கின்றனர். இந்த 5வது குழுவினர் இந்த புரவலர்கள், அதாவது வர்த்தக புரவலர்கள், சமூக புரவலர்கள், இவர்களெல்லாம் இல்லை என்றால் இந்த நிகழ்ச்சி சிறப்பிட்டிருக்காது. பாவலரேறு அமலதாசன் அவர்கள் 1980களில் எனக்கு தெரியும். அப்பொழுது அவருக்கு மூத்த கவிஞர்களாக பாவலர் பரணன், முல்லைவாணன், சிங்கி முகிலன், இவ்வாறு பல பெரிய பெரிய கவிஞர்களாக இருந்தார்கள். இன்று அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் மறைந்தாலும் அவர்களில் ஒரு சிலர் தான் என்று நம்மோடு இருக்கின்றனர். அதில் குறிப்பிடத்தக்கவர் பாவலரேறு அமலதாசன் அவர்கள். 1987 அதாவது பரணன் போன்றோர் தலைவராக இருந்த அமைப்பு அவர் தலைவரானார். 2005வது ஆண்டு வரை தமிழ் எழுத்தாளர் கழக தலைவராக இருந்து மிக சிறப்பான அடுத்த தலைவரிடம் அதை ஒப்படைத்து 2005ஆம் ஆண்டிலிருந்து அதன் மதிய உரைஞராக பணியாற்றுகிறார். கவிதை படைப்பு அவருக்கு மிகவும் விருப்பம். 1990 அப்பொழுது சிங்கப்பூரின் 25வது ஆண்டு விழா நடைபெற்றது. அதில் அமலதாசன் அவர்கள் தமிழ் மொழி வாரம் என்று அப்பொழுது ஒரு வாரம் நடத்தினோம். அதற்கு பிறகு தமிழ் மொழி வாரம் என்ற ஒரு பெரிய 2 ஆண்டுகள் நடந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் தமிழ் மொழிக்கு மறுஉயிர் கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியின் போது நான் ஒரு 25 தமிழ் நூல்களை வெளியிட்டேன். நான் தலைமையேற்று அந்த நூல் வெளியிடுதலில் பல தடவை அவரிடம் சொன்னேன், உங்களுடைய நூல் ஒன்று எனக்கு வேண்டும் என்று. அவர் இறுதி வரை அந்த நூலை எனக்கு கொடுக்கவில்லை. பின்னர் அவருடைய மனைவி கூட அவரிடம் கேட்டிருக்கிறார், இவ்வளவு பேருடைய நூல் வெளியீட்டுக்கு நீங்க முன்னணி இருக்கிறீங்க, ஏன் உங்க நூல் வெளியீடு செய்யல அப்படின்ட்டு. அவருடைய பதில் எனக்கு கொடுத்த அதே பதில் தான் மனைவிக்கும் கொடுத்திருக்கிறார். அதாவது நான் தலைவராக இருக்கிற வரைக்கும் மற்றவங்களை முன்னிறுத்தி அப்போதான் தமிழ் வாழும். இதெல்லாம் முடிந்த பின்னர் தான் அவருடைய நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார், 2 நூல்களை. டாக்டர் பாக்கியமூர்த்தி பலருக்கு அறிமுகம் உண்டு. கலை இயக்குனர். 2015வது ஆண்டுக்குள் 250க்கும் அதிகமான பரதநாட்டிய அரங்கேற்றத்திற்கு அவர் பாடியுள்ளார், உதவியுள்ளார். சிங்கப்பூர் இந்திய நுண்கலைக் கழகம் அவருக்கு கலா ரத்னா என்ற சிறப்பான விருதினை படைத்துள்ளது. கிஷான்மூர்த்தி இசைஞர். இந்த கவிஞர், கலைஞர், இசைஞர், இந்த கலையும் இசையும் எனக்கு புரியாத இடங்கள். ஓரளவு கவிதைகளை பாராட்ட முடியும், ஆனால் அவற்றை பற்றி விரிவாக கூற முடியாது. இதற்கும் அடுத்ததாக நண்பர் மசூதின் கடும் முயற்சி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்துள்ளது. இவர்களுக்கு உதவியவர்களுக்கும் நான் மிக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் என்ன? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. தமிழை எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் நாம் சிங்கப்பூரில் வளர்த்து வருகிறோம். கல்விக்கூடங்களில் தமிழை எழுத்து மொழியாக கற்பிக்கிறோம். சமூக அமைப்புகளில் தமிழை பேச்சு மொழியாக உயிர் கொடுக்க முயன்றிருக்கிறோம். ஆனால் சிறு பிள்ளைகளை பார்த்தால் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. செவி இன்பம் ஒன்றை கொண்டே அவர்கள் பல மொழிகளை பாட முடியும், அதற்கு ஆடவும் முடியும். இந்த செவி இன்பம் தரக்கூடிய மொழியாக தமிழ் மாற வேண்டும். அதற்கு இந்த இசைத்தட்டு மிகவும் ஒரு முக்கிய, இசைத்தட்டு வெளியீடு ஒரு முக்கிய நிகழ்ச்சி. அதாவது தமிழே தெரியாதவர்கள் தமிழ் பாடல்களை பாடுகிறார்கள் என்றால் அது திரைப்பட தாக்கம் இன்று நம்மிடம் நிறைய இருக்கிறது. இந்த தமிழ் திரைப்படங்கள் இல்லை என்றால் தமிழ் என்றோ செத்திருக்கும். தமிழ் திரைப்படங்களால் தான் இன்று பல இடங்களில் தமிழை பாடுகிறார்கள். தமிழையே பேச தெரியாதவர்களெல்லாம் தமிழுக்கு நடனம் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். இந்த கலைஞர், கவிஞர், இசைஞர், நிர்வாகம், அதாவது மசூதியின் நிர்வாகம் 4ம் சேர்ந்ததால் தமிழ் மொழி வளரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதாவது எந்த சூழலிலும் இந்த கலைஞர், கவிஞர், இசைஞர், சிறந்த நிர்வாகிகள் சேர்ந்தால்தான் தமிழ் மொழி சிங்கப்பூரில் வாழ முடியும். வெறும் பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இருந்தால் மட்டும் மாற முடியாது. இளைஞர்களை சென்றடைய தமிழை எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட தமிழை பேச வேண்டும் என்றால் அது பாடல் வழியாகத்தான் முடியும்.
திரைப்படங்களின் தாக்கம் நாம் நன்கு அறிவோம். தெய்வ பாசுரங்களின் தாக்கம் தமிழை வளர்த்துள்ளது. அதாவது தெய்வத்தை கண்டு தெய்வத்தை முன்னிறுத்தி பல பாடல்களை பாடும்போது தமிழ் வளர்கிறது. அதே போலவே இந்த இசைத்தட்டு ஒரு பரிணாம வளர்ச்சி. அடுத்த நிலைக்கு செல்ல தொழில்நுட்பம் காட்டும் வழிகளில் இதுவும் ஒன்று. என்று பல பாடல்களை, சிறந்த தமிழ் பாடல்களை கேட்க வேண்டும் என்றால் சும்மா யூடியூபை தட்டினால் போதும். அந்த பழைய பாடல்களிலிருந்து இன்றைய நவீன பாடல்கள் வரை நாம் கேட்கலாம். இன்றைய நிகழ்வுக்கு சிறந்த பாடல்கள் பல எடுத்துக்காட்டப்பட்டன. அலைபாடும் வளநாடு, அலைபாடும் கடலும், அணிபாடும் களமும் திரு ஆ. முருகையன் அவர்கள் வானொலியில் இருந்தபோது கவிஞர்களை அழைத்து இந்த பாடலை இசையோடு படைத்துள்ளார். சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே அதில் சிங்கப்பூரகம் எனும் அழகிய சொற்றொடர் நம்மை கவர்கிறது. மற்றும் இந்த இசைத்தட்டில் சிங்கப்பூர் தெருக்கொடி பாரீர், கொடி காட்டுவோம், சிங்கப்பூர் தந்தை, ஃபேவர் மலைச்சாரலில், தோன்றா துணை, வானொரு பக்கம் நிலமொரு பக்கம் என்று பல கவிதைகளை பாடல் வடிவில் இந்த இசைத்தட்டில் நாம் கேட்கலாம். இந்த உரை சுருக்கமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய நிகழ்ச்சி 7 மணியை தாண்டிவிடும். முடிவாக ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அண்மையில் இந்த ஆகஸ்ட் மாத செரங்கூன் டைம்ஸ் பத்திரிகையை படித்தேன். அதில் ஷானவாஸ் அவர்கள் சிறப்பாக அந்த மாத இதழை வெளியிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அதில் சிங்கப்பூர் இலக்கிய வரலாறு பற்றிய சுருக்கமான ஒரு கட்டுரையை கண்டேன். ஆனால் அதை எழுதியவர், அதாவது அழகு நிலா என்பவர் எழுதியுள்ளார். அவர் டாக்டர் சிவகுமாரன், MS லட்சுமி, கோட்டி முருகானந்தம் அவர்களை முன்னிறுத்தி சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்தை பற்றி சில சுருக்கமான முடிவுகளை கூறியுள்ளார். எடுத்துக்காட்டாக அவர் எழுதியதை சில எடுத்துக் கூற விரும்புகிறேன். தமிழ்நாட்டோடு கொண்டிருந்த தொடர்பாலும், தமிழ் இலக்கியத்தின் மீதிருந்த ஈடுபாட்டாலும் தமிழ் இலக்கிய போக்கிலேயே பெரும்பாலும் கவிதைகள் படைக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூர் சூழலை ஒட்டிய கவிதைகளின் வளர்ச்சி குறைவாகவே காணப்பட்டுள்ளது. இது என்னுடைய குறையுமாகும். அதாவது இந்த கவிஞரை குறை சொல்லவில்லை, பொதுவாக நம்முடைய தமிழ் கவிதை வளர்ச்சி அப்படிப்பட்டது. இதற்கு பல காரணங்கள் சொல்ல வேண்டும், கவிஞர்களை குறையே சொல்ல முடியாது. நான் 1970களில் மலாய பல்கலைக்கழகத்தை படித்த பின்னர் வானொலியில் செயல்படும் போது, அதாவது நாட்டை குறை கூறி எந்த கவிதை வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பின்னர் தமிழ் முரசுக்கு உதவி காலத்திலும் நாட்டை குறை கூறி எந்த கவிதை சொன்னால், அதாவது சமுதாயத்தில் உள்ள குமுறல்களை எடுத்து சொல்லும் எந்த கவிதையும் வெளியிட மாட்டோம். கால ஓட்டத்தில் எல்லா கவிஞர்களும் நமது உள்துறை சட்ட பாதுகாப்பை முன்னிட்டு இதை பற்றி எழுதுவதே இல்லை, சமுதாயத்தை பற்றி. இதுதான் உண்மை, இதுதான் வரலாற்றின் பாதிப்பு, நமது அரசியல் கொள்கையின் பாதிப்பு நமது எழுத்துக்களில் பிரதிபலிக்கின்றது. என்னை போல் ஒரு சிலர் தான் மேடையில் இவ்வாறு பேசுகிறோம், மற்றவர்களெல்லாம் இப்படி பேசக்கூட மாட்டார்கள். அவருடைய முடிவில், அதாவது அந்த எழுத்தாளருடைய முடிவு, அந்த இலக்கிய கட்டுரை எழுதியவரின் முடிவில் எனக்கு உடன்பாடு உண்டு. சிங்கப்பூரின் சமுதாயத்தை ஆராய்ந்தால் நிறைவேறாத அரசு கொள்கைகளை காணலாம். எடுத்துக்காட்டாக இன்றைய நமது தமிழ் சமுதாயத்தில், அவர்கள் எல்லாம் இங்கு அமரவில்லை, நீங்கள்லாம் அந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அல்ல. இன்றைய நிலையில் பொருளாதார வருவாய் வேற்றுமை சிங்கப்பூரில் பறந்து வளர்ந்த தலைமுறையை பாதித்துள்ளது. வெளிப்புறத்தே அழகான கூண்டுகளாக தெரியும் பொது வீடமைப்பு வீடுகளில் அவர்கள் வாழ்கின்றனர். அவர்கள்லாம் இங்கு வரவில்லை. வருமான பிரச்சனை, கட்டுக்கடங்காத பொருட்களை வாங்க வேண்டிய தேவை, குழந்தைகளுக்கு போதிய வருமானம் இல்லாமை, பெற்றோர் வீட்டை விற்று கடன் தொல்லையில் இருந்து மீள துடிக்கும் மகன்கள், கணவன் தொல்லை, மனைவியால் தொல்லை, சிறு கடன் கொடுக்கும் கம்பெனிகளால் தொல்லை, இவ்வாறு பல தொல்லைகள். கடந்த ஓராண்டாக பலர் நன்றாக உடுத்திருக்கின்றார்கள். அவர்களை அணுகி பேசும்போது அவர்கள் இந்த வருவாய் இல்லாமல் படும் கஷ்டத்தை நான் உணர முடிந்தது. இதெல்லாம் நமது கவிதைகளில் இடம்பெறாது. ஏனென்றால்
கடந்த கால அரசாங்க கொள்கையின் தாக்கம் நமது இலக்கியத்தை பாய்த்துக் கொண்டே இருக்கிறது. படித்தால் போதிய வருவாய் ஈட்ட முடியுமா எனும் கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. படி என்று பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் அவர்கள் படித்தால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு போதிய சம்பளம் கிடைக்குமா என்ற கேள்வி என்று அவர்களை சென்று பேசும்போது நாம் எழுந்துள்ளது. அதிக சம்பளம் அல்லது வருவாய் இல்லாவிட்டால் குடும்பமாக வாழ்வது இன்று சிக்கலாகிவிட்டது. அதனால் இத்தனை தமிழ் வளர்க்கும் முயற்சிகளின் இடையே அம்மொழியை பேசும் தமிழர் இன்பமாக வாழ்கின்றனரா என்ற கேள்வி எனக்கு கடந்த சில ஆண்டுகளாக எழுகின்றது. அண்மையில் பல வானொலி நிகழ்ச்சிகளில் இது பற்றி பேச தொடங்கிவிட்டார்கள். இந்த வகுப்பில் சில கேள்விகளை நான் எப்பொழுதும் கேட்டதுண்டு. முதலில் மலாயா பல்கலைக்கழகத்துக்கு படிக்க சென்ற போது எனக்கு கவிதையை பற்றி கற்பித்தவர் புலவர் அருணாசலம். அவர் இந்த பாரதியார் பாட்டை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் சொல்லிக் கொடுத்தார். செந்தமிழ் என்னும் போதினிலை இன்ப தேன் வந்து பாயும் காதலிலை. செந்தமிழ் சரி, இன்ப தேன் எப்படி காதல பாயும்? பாஞ்சால் நல்லா இருக்கும், தேனீக்கெல்லாம் சுத்தாதா என்று கேட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் கேட்ட கேள்வி எனக்கு மனதை பாதிக்கிறது. எப்படி என்றால், சிங்கப்பூர் தந்தை என்கிறோம், தாய் யார்? என்னுடைய கேள்வி. நாட்டு பற்று சிங்கப்பூரிடம் விட்டுவிட்டு நாட்டை யார் எடுத்துக்கொண்டார்கள்? இது கேள்வி. சிங்கப்பூரின் பிறந்த நாள் என்று சொல்கிறோம். இது அரசாங்கத்தின் ஒரு சாதுரியம். ஏன் சிங்கப்பூர் விடுதலை என்றால், அந்த கொடியில் இருக்கும் 5 நட்சத்திரங்களின் பிரதிபலிப்பு எங்கே என்று சிங்கப்பூர் கேட்பார்கள் என்று இன்று பிறந்த நாள் என்று சொல்கிறோம். விடுதலை நாள் என்று சொல்லக்கூடாது. பிறந்த நாள் என்றால் தாய் தகப்பன் யார் என்ற கேள்வி இயற்கையிலே எழும். இதெல்லாம் நமது கவிதையை படிக்கும் போது எனக்கு மட்டுமல்ல, என்னை சார்ந்த பல நண்பர்களுக்கு எழும். நாங்கள் எங்கள் மத்தியில் சிரித்துக் கொண்டு, இப்போது மலேசிய கவிகளையும் எனக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. அவர்களோடும் பேசும்போது இதுதான் கேட்பேன். அவர்களும் சிரித்து என்ன செய்வது, இப்படி பழகிவிட்டோம் என்பார்கள். எனவேதான் நான் பங்கெடுக்கும் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர் மன்றத்தின் பழைய கோட்பாடான தமிழ் மொழி வளர்ப்பதை விடுத்து, தமிழ் மொழி இருக்கட்டும், தமிழ் மொழி வளர்ப்பதை விடுத்து தமிழர்களின் வருவாயை எவ்வாறு உயர்த்துவது என அவர் தம் கொள்கையை மாற்றினேன். அதாவது நமது வாழ்நாளிலேயே, இனிமேலாவது நமது வாழ்நாளிலேயே நாம் இந்நாட்டின் முன்னணி சமுதாயமாக மாற வேண்டும். ஆங்கிலத்தில் சமூகியல் துறையில் சொல்ல போனால் மாடல் மைனாரிட்டி. இன்று சீக்கியர்கள் மாடல் மைனாரிட்டி, சிந்திக்காரர்கள் மாடல் மைனாரிட்டி. ஆனால் நாம் மாடல் மைனாரிட்டியா என்று கேட்டால் எனக்கு சந்தேகம்தான் எழுகிறது. இன்னும் இல்லை. இவற்றையெல்லாம் கூறுவதால் சிங்கப்பூரை சிறப்பான நாடாக உலகம் சுற்றும் கவிஞர்களை குறை கூற முடியாது. நானும் சிங்கப்பூர் விரும்பி பல வாய்ப்புகள் இருந்தும் இதர நாட்டின் குடியுரிமை எடுக்காமல் சிங்கப்பூர் குடிமகனாகவே வாழ்கிறேன். உண்மையான கவிதை உணர்வின் அடிப்படையில் எழுகிறது. எதையும் வலிந்து பாட சொன்னால் அது கவிதை ஆகாது. இதற்கு பாரதி முதல் கவி பேரரசு வைரமுத்து வரை எழுந்த சில கருத்துக்களை கூறி இந்த உரையை நீளாமல் முடிக்க விரும்புகிறேன். கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியில் பாரதி எழுதிய போது, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலேயே ஒளி உண்டாகும், வாக்கினிலேயே ஒளி உண்டாயின் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடர்களும் உழவர்களும் வெளிப்பெறுவர் ஒளி பெறுவர் என்று இவ்வாறு அவர் தொடர்ந்து எழுதுவார். அதைத்தான் சிங்கப்பூர் கவிதை பயிலும் பலர் எதிர்பார்க்கின்றனர். இப்பொழுது அந்த சரங்கல் டைம்ஸில் எழுதிய பெண்மணி கூட அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இப்போ சிங்கப்பூர் மகிழன் இது போன்ற சில கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களாம் எழுதியிருக்கிறாங்க. நமது வரலாறு ஜனநாயக கோட்பாடுகளை அடக்கியாலும் முறையை தான் பின்பற்றும். ஏன்னா மகத்தை சொல்வது போல ஜனநாயகம் சும்மா விட முடியாது, அதை நிர்வாகம் செய்ய வேண்டும். அதனால் இந்த தென்கிழக்கு ஆசியா போராவும் ஜனநாயகத்தை நிர்வாகம் செய்கிறேன் என்று இவ்வாறு பல இலக்கியத்தின் எதிர்பார்ப்புகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் கவி பேரரசு வைரமுத்து போன்றோர் பார்வை வேறுபட்டது. சிங்கப்பூரின் கவிதை வடிவங்களுக்கு விளக்கம் தருவதாய் அவருடைய விளக்கம் உள்ளது. பாவலர் ஏறு அமலதாசன் அவர்களின் புல்லாங்குழல் நூலுக்கு அவர் முன்னுரை வழங்கியுள்ளார். அவரது நடை, அதாவது பாவலர் ஏறு கவிஞருடைய நடை பாவேந்தர் பாரிதாசன் போன்று உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடல் கடந்து வாழும் பரம்பரையாக இருந்தாலும் தமிழ் நெருப்பாக இருக்கிறார்.
அவர் தொடர்ந்து சொல்கிறார், மண் மனிதனுக்கு முகவரி தருகிறது, மனிதன் மண்ணுக்கு முகவரி தருகிறான். ஒவ்வொரு கவிஞனும் தான் காலூன்றி நிற்கும் மண்ணின் விலாசம் சொல்ல வேண்டும், அதாவது முகவரி சொல்ல வேண்டும். அரசாங்கம், அதாவது சிங்கப்பூர் அரசாங்கம் உட்பட தேசத்தின் வரைபடத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும். இன்று சிங்கப்பூர் என்றால் ஒரு மேப்பை காமிக்கலாம், ஒரு வரைபடத்தை காமிக்கலாம். ஆனால் கவிஞன் தான் அந்த வரைபடத்தில் சிறு சிறு என்று ஓடும் ஜீவ நதிகளின் சலசலப்பையும் சங்கீதத்தையும் பதிவு செய்கிறார். என்று நாம் கண்டது அதைத்தான். பாவலர் அமலதாசன், டாக்டர் பாக்கியமூர்த்தி இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சிறந்த இசைத்தட்டின் வழியாக அந்த கவிதைக்கு, இந்த நாட்டுக்கு ஒரு உருவம் கொடுத்திருக்கின்றார்கள். தன்னை பதிவு செய்த, அதாவது கவிஞன் தன்னை பதிவு செய்வதற்கு முன்னால் தன் மண்ணை பதிவு செய்கிறவனே மக்கள் கவிஞன். அந்த வகையில் பாவலர் அமலதாசன் இந்த இசைத்தட்டின் வழி, ஏன்னா இது பல தலைமுறைகள் கேட்கலாம், தமிழே தெரியாத சிறுவர்கள் கூட இந்த பாடலை பாடலாம். அலைபாயும் வளநாடு, சிங்கப்பூர் என்றும் போதிலே போன்ற பாடல்கள் நல்ல வரலாற்று எடுத்துக்காட்டுகள். பாவலர் தொடர்ந்து எழுத வேண்டும், எழுச்சி வீடு பாடல்களை தர வேண்டும். அவருடைய ஆத்திர பேச்சு, அமலதாசனை பேசினால் அவர் ஒரு ஆத்திரத்தோடு பேசுவார் எப்போதும். அந்த ஆத்திர பேச்சு பாரதியின் ரவுத்திரம் பழகுக என்பதற்கு ஒப்பாகும். தொடர்ந்து ரவுத்திரம் பழகுக என்று கூறி அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நால்வருக்கும் உங்களுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க. வீரமான பேச்சு, மணியான பேச்சு. நன்றி பேராசிரியர் வீரமணி அவர்களை. பலத்த கைத்தட்டல் வழங்குவோம். நம்மை மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தி விட்டார் பேராசிரியர் வீரமணி அவர்கள். மீண்டும் அவருக்கு பலத்த கரவொலி எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் ஒரே ஒரு அங்கம் மட்டும் இருக்கின்றது, நிறைவுரை, ஏற்புரை. அது முடிந்த பிறகு நாம் இங்கிருந்து விடைபெற்று செல்லலாம். அதுவரை பொறுத்து அருள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் அறிவிப்பு செய்து உயிரோட்டம் கொடுத்த நமது ஜிடி மணி அவர்களுக்கு இந்த ஏற்பாட்டு குழுவின் சார்பில் உளப்பூர்வமான நன்றியறிதலை தெரிவிக்கின்றோம். எங்கள் அன்பை காட்டுவதற்காக அவர்களுக்கு ஒரு எளிய அன்பளிப்பை வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றோம். ஜிடி மணி அவர்கள் தயவுசெய்து நல்ல வாங்க. அதனை டாக்டர் பாக்கியமூர்த்தி அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள். மீண்டும் அவருக்கு ஒரு பலத்த கைது. இப்பொழுது நிறைவாக இருவர் நன்றி உரை கூறவிருக்கின்றனர். அதனையும் குறைவான நேரத்தில் சொல்லி முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக நன்றி திரு ஏஆர் மசூத் அவர்களே. இப்பொழுது ஏற்புரை காரணகர்த்தாக்களில் ஒருவரான டாக்டர் பாக்கியமூர்த்தி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டது என்னவென்றால், இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு நிறைய மகிழ்ச்சி என்றாலும் நிறைய நிகழ்ச்சி. ஏனென்றால் அவர் கூறினார், இந்த நிகழ்ச்சியை நான் சொந்தமாக ஏற்பாடு செய்திருந்தால் இந்த அளவிற்கு என்னால் ஏற்பாடு செய்திருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. சிங்கப்பூர் கடைநல்லூர் முஸ்லிம் லீக் அவர்களின் ஆதரவும் மற்றும் பல அன்பு நெஞ்சங்களின் ஆதரவும் நட்பும் தான் இந்த நிகழ்ச்சியை சாத்தியமாக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என்று மிகவும் நிகழ்ச்சியாக என்னிடம் கூறினார். அதை நீங்களே கூறுங்களேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டேன். அதை கூறவிருக்கின்றார். எனக்கு ஒரு பாட்டு பாடு வந்துட்டு சொன்னா பாடுறது ரொம்ப ஈஸி, பேசுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க யூ ஆல் ஹேவ் டு பேர் வித் மீ ஜஸ்ட் ஃபார் எ வைல். ஸோ கஷ்டப்பட்டு இன்னமும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை நான் இப்போ சொல்ல போறேன். Very good evening, distinguished ladies and gentlemen. Today I am overwhelmed with happiness and gratitude. This project titled
சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே சிந்தைக்குள் இன்பம் பொங்கி பாயுதே. சிங்கப்பூர் என்று சொல்லும் போதிலே has been an earnest attempt to express my heartfelt gratitude to the land that has been my home for more than 35 years. It's a greatly respected nation that should be valued and treasured by one and all, especially Singapore's younger generation. The main objective has been to leverage local talents right from Tamil poet, music composers to musicians, and to promote greater awareness of national spirit amongst Singaporeans, especially the Tamil speaking community. So many individuals and organizations have contributed to this realization of my dream to compose and release a distinctive music album in praise of Singapore through the medium of the evergreen poems written by Kavignyareru Amaladasan Ayya. My sincere thanks to the following for making this entire project a great success. Our guest of honor, Senior Minister respected Mr. Chi Hong Tat, for gracing this evening's event. Mr. Masood, அவர் பத்தி சொல்றதுக்கு எனக்கு வெறும் தேங்க்ஸ் சொன்னா அது பத்தாதுன்னு. நீங்க எல்லாம் இங்க இருக்கிறது எனக்கு 1000 பேரும் சமானம். நீங்க எல்லாம் இன்னொரு தடவை கைத்தட்டல் கொடுத்தா எனக்கு இதை விட நன்றி சொல்ல முடியாது. உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கேன், இது கனவா நனவா எனக்கே தெரியல. ஆனா அமல்தாஸ் ஐயா அவர் எப்பொழுதும் சொல்லுவார், பாக்கியமா உங்க மனசு அவ்வளவு நல்ல மனசு, அவ்வளவு நல்ல மியூசிக் பண்ணிருக்கேன், உங்களுக்கு எப்படியோ நல்லதாகும், இது நிச்சயமா நல்ல வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியாகவும் வந்துட்டு அவர் சொல்லி அவர் ஆசீர்வாதத்தோட இது ரொம்ப வெற்றிகரமா நடந்திருக்கு. அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் வராது. தேங்க்யூ மிஸ்டர் மசூத் for playing a very vital role with his able team of Singapore Kadayanallur Muslim League, supported by Tamil's Representative Council and Federation of Indian Muslims. And SG Funds, Mrs. Sumana Hebbar, who has played a very important role from the day one and along with Mr. Masoodu for the success of tonight's event. All the artists who have sung beautifully in my album, and eminent dancer Malika Panikar, and just a few days ago I have told her how beautifully with very limited students, she has done this marvelous job. I really thank her from the bottom of my heart. And of course Kannada Sangha Singapore and all the Kannadigas and my students, and without their support and inspiration I wouldn't do this kind of compositions, especially in Tamil. Mr. Venkatesh and Master Kishan for backdrop management and videos, all the volunteers, and last but not least, you the wonderful audience who have made this event a ever memorable one. Thank you all once again. Okay, thank you. Masood sir சொல்லிட்டார் போதும் வந்துட்டு. Thank you. நன்றி. ரொம்ப 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 நன்றி. ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. பாடகர்களுக்கு பாடுறது ரொம்ப சுலபம், ஆனா பேச சொல்லிட்டா எல்லாமே உதறும். மீண்டும் ஒரு பெரிய கைதட்டல் டாக்டர் பாக்யாமூர்த்தி அவர்களுக்கு. நிறைவாக மற்றும் ஒரு ஏற்புரை, கவிஞரேறு அமலதாசன் அவர்களின் ஏற்புரை. இன்று கவிஞர் ஏறு என்பதால் அவரை படிக்கட்டுகளை பலமுறை ஏற வைத்து விட்டோம். உங்களுக்கு முன்கூட்டி என்னால் கை கொடுக்க முடியவில்லை. இப்பொழுது 1958 முதல் நமக்கு பல கவிதைகளையும் பாடல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அருமையான அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர்,
அவருக்கு நாம் நிச்சயமாக பலத்த கைத்தட்டல் வழங்கி பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் ஒரு அன்பு மழையாக நாம் பொழிய வேண்டும். பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கனால எனக்கும் எல்லாமே அப்படி ஒரு கோர்வையா வருது. நம்ம அடிக்கடி சந்திக்கணும். சரி, இப்பொழுது உங்களுடைய ஏற்புரை கவிஞர் அமலதாசன் அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவது கொண்டே. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கி. பெரியவர்களே, எல்லாம் எழுதி வச்சு ஒவ்வொருத்தரோட பேரும் எழுதி வச்சிருக்கேன். எப்படி சொல்றது? என் இதயம் திறந்து பேசுவதா, எழுதி வச்சதை பேசுவதா எனக்கு தெரியவில்லை. நான் தமிழ் எழுத்தாளர் கழக தலைவராக இருந்து மேடையில் பேசும்போது பேசிய பேச்சு வேறு. நான் இப்போ கவிஞராக இருக்கிறேன். அதனால் தான் தலைவர் பதவி நானே திரு ஆண்டியப்பன் அவர்களிடம் ஒப்படைத்து பல முறை சொல்லி அவர் ஏற்கவில்லை. ஏனென்றால் நான் மலேசியாவில் தோட்டப்புறத்தில் பிறந்த போது, அங்கே நான் வாழ்ந்த போது எனக்கு என் உள்ளத்திலே தமிழ் உணர்வை என் ஆசிரியர் ஏற்படுத்தினார். அப்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாடலை கேட்டுத்தான் நான் பாடல் எழுத கற்றுக்கொண்டேன். என்னுடைய ஆசிரியர் அவராக தான் இது. ஆனால் எனக்கு பட்டுக்கோட்டை என்று எதுவுமே தெரியாது. அந்த இசையை தொட்டு தொட்டு அது சில பாடல்கள் என்னுடைய புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது, அவருடைய இசையில் உள்ளது. எனவே அந்த மாதிரி வளர்ந்த நான் இன்று இதை கவிஞராக நான் இப்போது இருக்கிறேன். அதனால்தான் நான் வந்து எழுத்தாளர் கழக தலைவராக வர வேண்டும் நான் விரும்பவில்லை. கவிஞனாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் காலத்தின் கட்டாயம் சிங்கப்பூரில் தமிழ் நிலை பெற வேண்டும் என்பதற்காக நான் அங்கே அந்த தலைமை பதவி ஏற்று அது என்னை பொறுத்தவரை சிறப்பாக நடத்தி அடுத்த தலைவரிடம் மிக சிறந்த ஒரு தலைவரிடம் ஒப்படைத்து என் எழுத்தாளர் மிக சிறப்பாக இருக்கிறது. எதையும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இப்படி இருக்கும் போது எப்படி இந்த நிகழ்வு நடந்தது? என்னுடைய மனைவி கேட்பார், எல்லாருக்கும் நூல் வெளியிடுறீங்க, ஏன் நீங்க வெளியிடல? நான் அப்போது சொன்னேன், நான் இப்போதும் அறம் வெல்லும் என்று சொன்னேன். அந்த அறம் வென்று இருக்கிறது நண்பர்களே. தயவுசெய்து என்னோட பேச்சு கேளுங்க, உடம் திறந்து பேசுகிறேன். நான் சொல்லுவேன், நான் தலைவராக இருக்கிறேன், எழுத்தாளர்கள் நூல் வெளியிடுகிறேன். என்னோட நூலை வெளியிட ஒருவர் வருவார். ஊரா பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழியால் நான் வந்து சில நேரங்களில் நான் வள்ளுவரையும் ஔவையாரையும் சங்க புலவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு உண்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சிங்கப்பூர் எல்லாருக்கும் தெரியும் என்னோட பேச்சு. ஒன்னு அழுவேன், சிரிப்பேன், கோபப்படுவேன். நான் எதையும் மறைக்கல. என்னுடைய நண்பர் சொல்லுவாரு, நீங்க பேச்ச மாத்தி பேசாதீங்க. நிர்மம் பிள்ளை அவர்கள் எனக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருந்திருக்கு. ஒரு முறை பல பேர் குறை சொன்னாங்க, உணர்ச்சி புஷம் வரீங்க, அழுவுறீங்க அப்படின்ட்டு. அப்போ பேச்சை மாற்றும் போது அவங்க ஏசினாரு, அமலதாசன் உங்க குறையை நான் கேட்கறது நீங்க இயற்கையாக பேசுவதனால தான் நான் அப்படி வரேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப இந்த தமிழ் மொழி இப்ப எழுத்தாளர் கழகத்திலிருந்து நான் வெளியாவது காரணம், நான் தலைவர் பதவி விட்டது காரணம், நான் கவிஞனாக கவிஞனாக போய் என்னுடைய கருத்து வேற. அந்த கருத்துக்களை நான் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி நான் நான் சொன்னேன், அந்த மாதிரி என்னுடைய நூல் நான் மற்றவங்க வெளியிடுவாங்க. அது மாதிரி என்னுடைய நண்பர் மலேசிய கவிஞர் தீப்பொறி பொன்னுசாமி என்னுடைய வீட்டில் இந்த கவிதை அள்ளிட்டு போய் அவர் அந்த நூலை உருவாக்கினார். அதே மாதிரி இப்போ இந்த நிகழ்ச்சியை பாருங்க, என்னுடைய பாடல் தேசிய நிலையில் இந்த 2 பாடல்கள் வெற்றி பெற்றது. ஆனால் அது உரிய மரியாதை அது பெறவில்லை என்று நான் மனம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் மலேசியாவில் எனக்கு டாக்டர் ஸ்ரீ சாமி வீர சிங்கப்பூர் தேசிய கவிஞர் என்ற அந்த பாடலுக்காக எனக்கு பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். சிங்கப்பூரில் வானொலியில் நிறைய இந்த அலைபாடு கடல் என்ற பாடல் அந்த காலத்தில் அது வெளியிடும் போது எல்லா தமிழர்களும் அதை பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் அதை எல்லாத்தையும் அழிச்சு விட்டார்கள் வானொலியில். நான் ஒன்று கேட்கிறேன், இங்கே உள்ள தமிழ் தலைவர்களை, சிங்கப்பூரில் திறமைக்கு முக்கியத்துவமா அல்லது நிறைய எழுதினால் நிறைய பேசினால் அதுக்கு முக்கியத்துவமா என்று எனக்கு விளங்கவில்லை.
என்னுடைய கவிதைகளை திருத்தி 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 நான் இருக்கேன். எனக்கு கவிப்பேரரசு வைரமுத்துவருக்கு பெரிய சான்றிதழ் கொடுத்திருக்கிறார். என்னுடைய புத்தகத்தை பாராட்டி இருக்கிறார், என்னுடைய கவிதைகளை பாராட்டி இருக்கிறார். அதே மாதிரி சிங்கப்பூரில் திருநாவுக்கரசு அவர்கள் என்னை பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு விளங்கவில்லை, சிறப்பாக எழுத வேண்டுமா அதிகமாக எழுத வேண்டுமா எனக்கு விளங்கவில்லை. இப்படி தெரியவில்லை. ஏன் இந்த அலைபாடும் கடல் என்ற பாடல் அவ்வளவு புகழ் பெற்ற பாடல் ஏன் அடிக்கப்பட்டது? இது மாதிரி சிங்கப்பூரில் இந்த சிங்கப்பூர் என்று சொல்லும் போது இந்த பாடல் 4 மொழியில் முதல் பரிசு பெற்றது. ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை. அதோடு அது மூடிவிட்டார். தேசிய நாள் பேரணியிலே இடம் பெற்றது. ஆனால் போயிட்டு முகம் வேதனை அடைகிறோம். ஏன் சிறந்த பாடல்கள் ஏன் நிலை பெறவில்லை என்று சொல்லி இப்போது மசூத் அவர்கள் வருகிறேன். நான் ஏன் மசூத் அவர்களை இந்த விழாவை தேர்ந்தெடுத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பாடலை பாக்கியாமூர்த்தி அவர்கள் அவர் கணவரை என் வீட்டுக்கு வந்து எப்படி அந்த புத்தகத்தை இவர் தீபொறி வெளியிட்டார், அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து இந்த பாடல்களை எடுத்துக்கொண்டு போய் அதை இசை வடிவமாக்கி இங்க கொண்டு வந்தார்கள். நான் ஒரு காசு கூட அவர்கிட்ட கொடுக்கவில்லை. எல்லாம் அவர்களே செய்து இங்கே கொண்டு வந்து ஏன் இது நடந்தது, அறம் வென்றிருக்கிறது, என் மன வேதனை அந்த அம்மா மூலம் வெளிப்பட்டு இத்தனை பேர் வந்து பாராட்டி இருக்கிறீர்கள் என்றால் அது உண்மை. அவர்கள் கொண்டு போய் அவருடைய கணவர் மூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், அமலதாசன் பாட்டை கண்டிப்பா நீங்க இசை வைக்கணும் அப்படின்ட்டு. இது எனக்கு வியப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. இப்ப இது வந்து ஒரு விழாவாக செய்யணும். இசை வட்டி செஞ்சாச்சு, விழாவாக செய்யணும். ஆனா அமலதாசனால் செய்ய முடியும். கடந்த காலங்களில் நான் பல பல விழாக்களை நடத்தி இருக்கிறேன், நண்பர்களுக்கு தெரியும். பல சோதனைகளில் வென்றிருக்கிறேன். ஆரம்பத்தில் சோதனை, ஆனால் இப்போது என்னால் முடியாது. அப்போது யாரை தேர்ந்தெடுக்கலாம்? ஏன் எனக்கு மசூதுடைய எண்ணம் வந்தது எனக்கே தெரியவில்லை என்பர்களே. இது அறம், என் மனதுக்குள் அது வேலை செய்திருக்கிறது. இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது, மசூத் சாதிச்சிருக்கிறார். ஏன் இந்த எண்ணம் எனக்கு வந்தது என்று எனக்கே விளங்கவில்லை. அது மட்டுமல்ல, நான் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது மாதிரி நாங்கள் இசைப்பட்டு செஞ்சிருக்கோம், நீங்கள் வந்து இந்த விழாவை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் போது எனக்கு தெரியும் அவருக்கு நிறைய வேலை, ஆசிரியர்களுக்கு வேலை அதிகம், ஓய்வே இருக்காது. அதனால சங்கத்தில் பல சங்கத்தில் அவர் தலைவராக இருக்கிறார். அவர் உடனடியாக அதை ஒத்துக்கொண்டார். உங்களை நேராக சந்தித்து விட்டு நான் அதை ஏற்பாடு செய்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவருக்கு நான் சொன்னேன் கண்டிப்பாக இது வெற்றி பெறும் அப்படின்ட்டு. அந்த வெற்றியை அவர் சாதித்திருக்கிறார். கடையனூர் முஸ்லிம் லீக்கு நான் ஏன் அந்த அமைப்பு ஏன் எனக்கு இந்த விழா நடத்துகிறது? நண்பர்களே, அமலதாசன் உண்மையாக வாழ்பவன், உள்ளும் புறமும் வெளிப்படையாக உள்ளவன். நான் ஒன்று சொல்லுகிறேன், ஏன் கடையனூர் முஸ்லிமே எனக்கு இந்த விழாவை நடத்துகிறது? அது காரணம் இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் முகில், சிங்கை முகிலன், தமிழர்களுடைய தளபதியாக சற்று பேர் வர மட்டும் பக்ருதீன் சாஹிப், அவருடைய விழாவை என்ன நடத்த சொன்னார், நான் நடத்தினேன். அது மட்டும் இதெல்லாம் வியப்பில்லை. கடையனூர் முஸ்லிம் உமர் தென்கிழக்கு ஆசியாவின் ஒரே உயர்நிலை பள்ளியான உமர் பள்ளியின் அறங்காவல் குழு தலைவர். ஆனால் நான் மைதீன், அவருக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை, ரொம்ப பேச பார்த்தா வழக்கு சொல்லிட்டு போவோம், அவ்வளவுதான். ஆனால் அவர் வந்து அவருடைய நினைவுச்சூடுகள் என்ற புத்தகத்தை அமலதாசன் தான் வெளியிட வேண்டும். அந்த நூலுக்கு திருநாவுக்கரசு தலைமை தாங்க வேண்டும். நம்முடைய தமிழ் முரசு ஆசிரியர் சந்திரதாஸ் அவர்கள் சிறப்பு தான் வர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ் முரசு ஆசிரியர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, அந்த மாதிரி செய்தோம். அப்ப இந்த உறவுகள் நாம் சேர்ந்துதான் இன்று கடையனூர் முஸ்லிம் லீக் எனக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு அறம் சார்ந்த ஒரு நிலை இங்கே உருவாகி இருக்கிறது நண்பர்களே என்று சொல்லும்போது, மசூத் அவர்கள் அவர் எடுத்த காரியத்தை, ஆனால் நான் இவ்வளவு சிறப்பாக அவர் செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு நன்கொடையாளர் வருவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விழா நடத்துவாரு, சிறப்பாக கூட்டம் வரும், அது தெரியும். ஆனால் இவ்வளவு சிறப்பாக அவர் நடத்தி கொடுத்திருக்கிறார். கடையனூர் முஸ்லிமுக்கும் அவருடைய தலைவர்களுக்கும் அவருடைய உறுப்பினர் எல்லாரும் பேரையும் எழுதி வச்சிருக்கேன். என்னால் சொல்ல முடியல, நான் என்ன உணர்ச்சி வசப்படக்கூடிய எல்லாரும் நான் நன்றி சொல்றேன். இங்கே வந்த ஒவ்வொரு பல பேர் போயிட்டாங்க, நேரம் ஆயிட்டு.
எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்போ பல பேர் நன்கொடை கொடுத்துருக்குறாங்க, அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி அமைச்சர் வந்து இவ்வளவு நேரம் இங்கே இருந்து செஞ்சாரு. எல்லாருக்கும் நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆனால் என்னுடைய கடைசியில் என்னுடைய கொள்கை விளக்க பாடல் ஒன்றை சொல்லி இந்த பாடல் மூலம் இந்த நன்றி எல்லாருக்கும் நான் சொல்றேன். நான் பாடுவதெல்லாம் உயிர் கவிதை, அள்ளி பரிமாறும் இயற்கை ஒளியழகை, நாடுவதும் எண்ணி தேடுவதும் இந்த ஞானம் அறியாத திருப்புகழை, அந்த வானகமும் இந்த வையகமும் என்ற பாடல்களில் அடக்கம், எந்த சூழலிலும் நல்ல காரியங்கள் அன்னை தூண்டுதலில் நடக்கும். நல்லா கவனிக்க, எந்த சூழலிலும் நல்ல காரியங்கள் அன்னை தூண்டுதலில் நடக்கும். கண்ணை மூடிக்கொண்டு நன்றி காட்டி வந்து தென்னை கூட்டம் என உய்வேன், விண்ணை பார்த்து நின்று நெஞ்சில் ஊக்கம் கொண்டு மண்ணில் ஆக்கமெல்லாம் செய்வேன். நண்பர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். நீங்கள் இத்தனை பேர் வந்து இவ்வளவு நன்கொடையும் கொடுத்து பாக்கியாபத்தி அம்மா வந்து என்னுடைய இசை ஒன்று வந்ததுனால என்னுடைய நோயெல்லாம் பறந்து விட்டது. நான் மீண்டும் பழையபடி நான் தொண்டு செய்ய வருவேன். என்னுடைய இனிய நண்பர் நிர்மலன் பிள்ளை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும், இந்த கடையனூர் முஸ்லிமி, இந்த ஏற்பாட்டு குழு உறுப்பினர் எல்லாருடைய பேர் இங்கே இருக்கு, நான் சொல்லாமல் விசேஷப்பட்டு பேசுறேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லி இவ்வளவு தூரம் நீங்க இந்த சிறப்பு சேர்த்ததுக்கு இந்த விழா வந்து என்னை நீங்க சிறப்பித்திருக்குன்னு சொல்வது கூட எனக்கு பிடிச்சது. தமிழை நாம் சிறப்பித்திருக்கோம், சிங்கப்பூரை சிறப்பித்திருக்கோம், சிங்கப்பூர் பாடலை நம்ம எழுதியிருக்கு நீக்கோனி அவர்களை சிறப்பித்திருக்கிறோம். அந்த பாடல் முழுமையாக கேட்டு பாருங்க. எனவே எல்லோருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா அவர்களே, இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துகள், பாராட்டுகள். இதுவரை நிகழ்ச்சி நிறைவு பெறும் வரை மிகவும் பொறுமை காத்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் அருமையான எங்களுடைய நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் கூடிய விரைவில் சந்திப்போம். நிச்சயமாக சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லிம் லீக் மிகவும் சுறுசுறுப்பான விறுவிறுப்பான ஒரு அமைப்பு. உங்கள் அனைவரையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூடி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி. ஒரு பெரிய பலத்த கைத்தட்டலோடு நாம் விடைபெற்றுக் கொள்வோம்.